மன்னா. சங்கீதம் 46 9வது வசனம். சங்கீதம் 46 9. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ண வல்லவர். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இந்த வில், ஈட்டி, ரதங்கள் எல்லாமே சத்ரு நமக்கு எதிராக கொண்டு வருகிற ஆயுதங்கள். வித்தியாசமான ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈட்டி அது ஒரு வேலையை செய்யும். இன்னொன்று ரதங்கள், சத்ருவால் பயன்படுத்தப்படுகிற இன்னொரு ஆயுதம். அதே மாதிரி வில்லும் சத்ருவால் ஏயப்படுகிறது. இவை எல்லாமே வெவ்வேறு வேலைகளை செய்தாலும் ஒரே ஒரு நோக்கம், நம்மளை முறியடிப்பது, நம்மளை வீழ்த்துவது. இதற்காக தான் சத்துரு வில்லையும் ஈட்டியும் நம்மை நோக்கி எறிகிறான், ரதங்களை பயன்படுத்தி நம்மளை பிடிக்க வருகிறார். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிக்க வல்லவர். வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அந்த எதிரியோட எல்லா ஆயுதங்களையும் முறியடிக்க வல்லவர். அவர் முறியடித்து யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு பலவிதமான தாக்குதலுக்குள்ளாயிருக்கலாம். சத்ருவானவன் பலவிதமான தந்திரங்களை கையாண்டு உங்களை முறியடிக்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் யுத்தங்களை ஓய பண்ண வல்லவர், எல்லாவற்றையும் முறியடிக்க வல்லவர். சத்ருவின் அக்கினி அஸ்திரங்களை முறியடிக்க வல்லவர். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக கேடகமாக நிற்கிறார். எந்த சத்ருவோடைய வில்லோ, ஈட்டியோ, ரதங்களோ எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறக்காக நன்றி. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறக்காக நன்றி. ரதங்களை நெருப்பினால் சுற்றெரிக்கிறக்காக நன்றி. எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இளைப்பாறுதலை தாரும். அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.